படிப்பார் என்ற அனுமதிக்கப்பட்டவர். அதனால் படித்தார். இந்திய ஆட்சிப்படி தமிழில் படித்து சிந்து வெளியே ஆய்வு இல்லை என்றால் அவர் ஒரு அரசியல்வாதியாக இந்த கூட்டத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக நாம் அவரை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நேர அறுவை கருதி தோழர் வந்து நினைவுபடுத்துவதற்கு முன்பு நான் விழித்துடுவேன் என்று விதியை கூறுகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பதே வாழ்வினுடைய ஒரு மிக சிறந்த ஒரு நிறைவாக நான் கருதுகிறேன். அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும்போதே இதில் என்ற காணொளி பாடல் இதில் வருகிற சில முழக்கங்கள் இவையெல்லாம் குறித்துக் கொண்டே வந்தேன். நேர அருமை கருதி ஒவ்வொன்றாக டெலிட் பண்ணி கொண்டு வந்தேன். மொத்தத்தில் இந்த 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாயகன் நல்லக்கண் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் வட நெடுமாறன், அவரை அண்ணன் என்று சொல்லியே சிறு வயதில் இருந்து பழகிவிட்டேன். அண்ணன் நெடுமாறன் அவர்கள், திரு வைகோ அவர்கள், அவர் உடல்நலம் இல்லாமல் இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறார், எப்படி பேசப் போகிறார் என்று நிறுத்திக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் சிலருக்கு வெள்ளி நாவு பேச்சாளர் என்று பிரதிமார் கலைஞரை சொல்லுவார்கள். அது போன்று அந்த வெள்ளி நாவு இன்னும் அப்படியே பேசுகிறார் என்பதை மகிழ்ச்சியாக சந்தித்தேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அவையில் பேசுகிறேன். முதல் நான் சொன்ன இத ஒவ்வொன்றா எழுதியிருந்தாங்க. தடைசால் தமிழர் நல்லக்கண்ணு, மிக அருமையான பட்டம். புரட்சியின் கிழக்கு, சமத்துவ சுடரொளி, பொது உடைமை பேரொளி, விடுதலை விளக்கு, நிகரமை நெருப்பு, நேர்மையின் குறியீடு, எளிமையின் சிகரம். இப்படி ஒவ்வொன்றா அதை படிச்சுட்டு நான் என்னுடைய அலைபேசியில் போட்டுட்டே இருந்தேன். அப்ப என்ன மனதில் ஒன்று தோன்றியது, எளிமையின் சிகரம் போட்டுக்காங்களே, எளிமைக்கு சிகரம் இருக்குமா? சிகரம்னாலே பொதுவாக நம்ம வந்து இந்த சிகரம் விவாதிச்சோம். எளிமையின் சிகரம் இருக்குமா? எளிமையானது தானே, அதற்கு சிகரம் இருக்குமா? ஆமாம், சிகரம் இருக்கும். ஏனெனில் எளிமையை போல கம்பீரமானது வேறு எதுவும் இருக்கிறதா? உண்மையில் மிக கம்பீரமானது எளிமைதான். உங்களுடைய நான் ஒவ்வொரு ஆண்டும் நல்லக்கண்ணையாருடைய பிறந்த நாள் கூட பதிவிடுவேன். அதை விட சிறந்ததாக நான் சொல்ல முடியாது என்றால் வீண் பதிவிடுவேன். இந்த முறையும் அதைத்தான் சொன்னேன். நல்ல கண்ணு என்பது இயற்பெயராயினும், நல்ல கண்ணு என்பது இயற்பெயராயினும் அது இயல்பு கருதிய காரண பெயர். இதை நான் வந்து சரி நம்ம தான் நல்ல கண்ணுங்கிறத இப்படி சொல்லிட்டு அது எளிமையானதுன்னு கேட்டா, இந்த 80வது ஆண்டு விழா மலரை நான் புரட்டி கொண்டே இருக்கிறேன். நல்ல கண்ணு பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ இந்த நல்ல கண்ணு உள்பட எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வந்து பாராட்ட விரும்புகிற ஒரு உள்ளம், ஒரு மனிதர், அவர் அவருடைய வாழ்க்கை. சரி, இந்த மேடையில் நான் எப்படி வந்தேன்? இந்த மேடையில் நான் வட நெடுமாறனுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். நான் பள்ளியில் இருக்கும் போதே ஸ்தாபன காங்கிரஸ் இயக்கத்தில் அவரோடு அணிவகுத்து நின்று மதுரையில் நான் களப்படி அணியவன். ஆனால் கல்லூரியில் இருந்தே நீக்கப்பட்டவன். ஒரு முறை என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது நெடுமாறன் தான் என்னை தொலைபேசியில் மீட்டெடுத்து வந்து பரீட்சை எழுத வைப்பார். எனக்கு அவர் ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாக எனக்கு தனியாக ஒரு கார் கொடுத்திருந்தார் பிரச்சாரம் செய்வதற்காக. அப்போது நான் ஒரு கிராமத்தில் பேசிக் கொண்டு இருக்கும் போது இரவு 11:30 மணிக்கு என்னை மேடையில் பார்த்து விட்டு காமராஜரும் பேசிவிட்டு என்னை எந்த ஊரு அப்படின்னு கூப்பிட்டாருங்க. அவர் வந்து இறக்கி விட்டு போறேன்னாரு. எனக்கு கால் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு கால் இருக்கிறவனும் அவருடைய முகம் போல இருப்பதில்லை, திருந்தவருடைய முகம். கால் இருக்குன்னு சொல்றவங்க என் கார்லவா அது பின்னால வரட்டுன்னு சொல்லி ஒரு 20 நிமிடம் என்னை திட்டிக் கொண்டே வந்தார். உன்னைய கார் கொடுத்துட்டாங்க. எனக்கு கார் கொடுத்தவர் இங்கே அமர்ந்து இருக்கிறார். அப்போதான் அவர் சொன்னார், இனிமேல் நான் உன்னை இந்த பக்கத்திலேயே பார்க்க கூடாது, IAS எழுதி கலெக்டர் ஆகிவிடு என்று சொன்னார். நான் அதன்படி படித்து இந்த தமிழ்நாட்டிலே வேலை பார்க்காமல் 40 ஆண்டுகள் வேலை பார்த்து வெளி மாநிலத்தில் ஒடிசாவில் வேலை பார்த்து இப்போது திரும்பி இருக்கிறேன். அந்த நெடுமாறன் அழைத்திருக்கிற இந்த மேடை ஒரு முழு வட்டம் அடித்துப்பட்டு வருகிறது. இடையில் நான் சிந்துவெளி ஆய்வாளர் என்று அழைத்தார்கள். இப்போதெல்லாம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அந்த ஏரியா சிவிலைசேஷன் நூல் வந்ததற்கு பின்னால் கொரோனா காலத்தில்
அண்ணன் நெடுமாறன் அவர்கள் அந்த நூலை ஒரு 7-8 மாதங்கள் தொடர்ந்து வாசித்து அதை பற்றி ஒரு 167 பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் அதை விட எனக்கு வேற என்ன தேவை இருக்கிறது? எனக்கு கார் கொடுத்து அரசியல் கிழித்தவர், காரை பறித்து கொண்டு அரசியலை விட்டு விரட்டியவர், அவரது இல்லத்தில் தான் நான் பிரபாகரன் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். விவேகானந்த அச்சகத்தில் பார்த்திருக்கிறேன். போது திரு நல்லகண்ணு அவர்கள் மீண்டும் நம்புகிறார். ஏன்னா இதே மாதிரி தமிழ்நாட்டு வெளியில இருக்கிறவனுக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் எப்படியோ நடந்துரும். எப்படியோ பெரியார் பேசுறதை கேட்டு நான் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கியிருக்கேன். காமராஜரோட கார்ல போயிருக்கேன். புத்தகவியர் கலைஞரோட நேரடியாக பேசி பழகியிருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி இந்த தொடர் முதல்வர் இன்றைய முதல்வர் வந்து என்னுடைய வெளியிட்டு பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு தொடர்புகளை நான் இந்த மேடையில் நான் பேசுகிற போது கிட்டத்தட்ட எல்லாருமே அறிமுகமானவர்கள் தான். திரு நல்லகண்ணு ஐயா அவர்கள் ஒரு முறை எனது அலுவலகத்திற்கு வந்தார். நம்ப முடியுதா உங்களுக்கு? நானே ஒரிசாவில் வேலை பார்க்கிறேன். இடையில் 4 ஆண்டுகள் 94 முதல் 98 வரை நான் சென்னையில் சாஸ்திரி பவனில் ஒரு அலுவலகத்தில் அங்கு வேலை பார்க்கறதே 7 பேர் தான். அங்கு ஒரிசாவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்துவிட்டு ஒன்றிய அரசு பணியில் வந்த ஒரு சிறிய அலுவலகத்தில் 7 பேர் இருக்கும் ஒரு அலுவலகத்தில் எனது பணியாளர் ஒருவர் சொன்னாரு, நல்லகண்ணு ஐயா வந்திருக்காரு. நல்லகண்ணு ஐயாங்கிற பேரை மட்டும் தான் நான் 40 வரைக்கும் கேள்விப்பட்டேன். அவருக்கு அந்த நினைவு நினைவு இருக்காது, இருக்குமே இருக்க தெரியல. அது அநேகமாக 94 அல்லது 95 தொடக்கம் என்று நினைக்கிறேன். அவர் உள்ளே வந்தவுடன் நான் பாஸ்போர்ட்டிற்கு அப்ளை செய்திருக்கிறேன், விண்ணப்பம் போட்டிருக்கிறேன், நான் அங்கு சென்றேன், அது விரைவாக கிடைக்கும், நான் செல்ல வேண்டிய விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு IAS அதிகாரி கையெழுத்து போட்டால் உடனே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர்களே சொன்னார்கள், இந்த சாஸ்திரி பவனுக்கு புதிதாக ஒரு IAS அதிகாரி வந்திருக்கிறார் அப்படின்னு. தெரியாதே எப்படி போறதுனார். இல்ல அவர் தோழர் தான், போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். நான் அவரை பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் நினைச்சு பார்த்தேன், இங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாம நம்மகிட்ட எப்படி வந்தார் வெளிமாநிலத்துக்காரன்ட்ட அப்படின்னு கேட்டப்ப அதையும் அவர் சொன்னாரு. நான் வந்து இந்த மாதிரி இயக்கங்களில் இருப்பதனால் விரைவாக கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு மற்றவர்கள் யோசிக்க கூடும், நீங்கள் தோழர் என்று சொன்னார்கள், அதனால் வந்தேன் என்று சொன்னார். நல்லகண்ணுக்கு கையெழுத்து போடாத பேனாங்க அது இருக்கு. யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், எனது அலுவலகத்திற்கு அவர் வந்தார் என்பது அவருக்கு நினைவு இருக்கிறதா என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இல்லத்திற்கு நான் சென்றேன். நான் எழுதிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வான நிகழ்வு, அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான எளிமை, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்துவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பியது ஒரிசாவுக்கு திரும்பி எனது மனைவியிடம் சொன்னேன், நான் என்று தோழர் நல்லகண்ணு வீட்டுக்கு சென்று விட்டு வந்தேன் என்று புகைப்படத்தை காட்டினேன். புகைப்படத்தை காட்டிவிட்டு நான் என்ன நினைத்தேன் என்று எனது மனைவியிடம் சொன்னேன். நான் சங்க இலக்கியம் படித்தவர். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வரும். நான் எங்க மனைவியிட சொன்ன வந்து, இந்த மாதிரிலாம் சிலர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னும் இருக்கு போல செயல்படுது அப்படின்னு நான் யதார்த்தமா என்னுடைய பேச்சு வழக்குல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு நினைவு வந்தது, இந்த மாதிரி ஒரு உணர்வை சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னன், கடவுள் மாய்ந்த இளம்பெரு வலிவி என்கிற மன்னன் புறநானூற்றின் 182வது பாடலில் பதிவு செய்துவிட்டு சென்றார். அந்த பாடலை மட்டும் நான் சொல்லி நிறைய பேர் விரும்புகிறேன். அந்த பாடல் இப்படி போகிறது. உண்டாள் அம்மை உலகம், இந்த உலகம் என்ன இருக்கு, இந்த உலகம் என்ன சுத்திக்கிட்டு இருக்கு, எதனால சுத்திக்கிட்டு இருக்கு, எதனால இந்த உலகம் என்ன இயங்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு சில குணாதிசயங்களை சொல்றாங்க. அமிர்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமிழரும் உண்டலும் இடரே. இந்த அமிர்தம்னா அந்த தேவாமிர்தத்துக்காக சண்டைப்பட்டாங்களா தேவர்கள் அசுரர்கள், அவங்க பார்க்கடலை கடைஞ்சதுக்கு பின்னால கிடைச்சதுக்கு பின்னால 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணுவாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் யோசிக்கிறாங்க, அசுரர்களும் சாப்பிட்டா அவங்களுக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்டெடி ஆயிரும், அதனால நம்ம மட்டும் சாப்பிட்டுருப்போம். கடவுள் வந்து ஒரு மோகினி மாதிரி வந்து இவங்கள அசுரர்களை வந்து இப்படி கவனத்தை திருப்பிட்டு தேவர்கள் மட்டும் அதை சாப்பிடுவாங்க. அதுல வந்து தொடர்ந்து இந்த பண்பாட்டு அரசியலை தமிழ் பேசி வருகிறது. திருவள்ளுவர் பேசி இருக்கிறார், சங்க இலக்கியம் பேசுது, இந்த அமிர்தனால தனியா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. இப்படி யாருன்னா இந்த மனுஷன் அமிர்தம் இயல்பது, அமிர்தம் வந்து தேடி போகல, கடைஞ்சி பெறல, தானா வந்து யாரும் அமிர்தத்தை கொடுத்தாலும் அதை தனியாக சாப்பிட்டு விட மாட்டார்கள், முடிவு இல்லை, கோபப்பட மாட்டாங்க.
கோவப்பட மாட்டாங்க. துஞ்சலும் இல்ல, தூங்கவே மாட்டாங்க. இவர் தூங்குறதுல பிறர் அஞ்சுவது அஞ்சி, மற்றவங்க அஞ்சுவது அஞ்சாவை பேரவைப்பார். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், வலி எனின் உலகோடு பெரினும் கொள்ளலர். வலி எனின் உலகோடு கொடியினும் கொள்ளலர். அவங்களே அடைய மாட்டாங்க. அன்னம் ஆட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுடன் உண்மையானே. தனக்கு மட்டுமே தான் குடும்பம், தன்னுடைய சொந்தம், தன்னுடைய இது மட்டும் அந்த மாதிரி இல்லாம பிறர்க்கென முயலுனர். எனக்கு அந்த பிறர்க்கென முயலுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பிறர்க்கென வாழ்நர்னு சொன்னா கூட அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. எல்லாரும் தனக்காக வாழ்கிறார்கள். ஆனால் பிறர்க்கென முயலுநர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று 2002 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்த பாடலை நான் நல்ல கண்டு வீட்டிற்கு சென்று விட்டதற்கு பின்னால் அந்த பாடலை நினைத்து பார்த்தேன். இந்த வீட்டுல போய் சொன்னேன், இப்படிதான் சிலர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்குது. சரி, நம்ம மனசுலதான் இப்படி தோணிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு நான் 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது ரோஜா முத்தை ஆராய்ச்சி நூலகத்தில் நல்ல கண்டு பற்றி 2 புத்தகங்களை எடுத்துள்ளேன். ஒன்று வந்து பசுமை குமார் வரலாறு, இன்னொரு புத்தகம் 80வது ஆண்டு நிறைவு விழாவை பற்றி ஒரு மலர் போட்டாங்க. அதை படிக்க படிக்க நான் குறிப்பு எடுத்து வந்தேன். இப்ப நேரம் நிலைங்கிறது ஒவ்வொன்றா குறிப்பெல்லாம் கட் பண்ணிட்டே வந்தேன், முடியாதுன்னு. அதில் இந்த ஒரு கவிதை நான் சொல்லியே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த தூங்க மாட்டாங்கன்னு புறநானூறு சொல்லியிருக்கிறது இவருக்கு பொருந்தும். அமிர்தம்னாலும் தானா சாப்பிட மாட்டாருன்னு சொன்னல அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு. அந்த 80வது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இன்னைக்கு கூட ஒரு கவிதை வெளியிட்டு இருக்காங்க. இது 80வது நிறைவு விழாவில் இருந்தது. நீ உறங்காத கண், உன்னை எந்த இமையும் கூட முடியாது. நல்ல கண்ணை பத்தி நிறைய எழுதுறாரு. அவருடைய நெற்றி கண்ணு, நல்ல கண்ணு அப்படின்னு அந்த கண்ணு கண்ணு கண்ணுங்கிறதே வச்சு அப்துல் ரஹ்மான் எப்படி எழுதுவாரு. அதுல இந்த 2 வரியை மட்டும் எடுத்தேன். நீ உறங்காத கண், உன்னை எந்த இமையும் மூட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா நம்ம தான் வந்து உண்டாளம்மா பத்தி நினைச்சோம். துஞ்சலும் இலர் அப்படிங்கிறத எல்லாருமே நினைத்திருக்கிறார்கள். கவிஞர் சிற்பி எழுதுறாரு, தண்ணீரை போல் எளிமை, பட்டு போல் தகதகக்கும் இது மென்மை, கொள்கை காக்கும் திண்மையிலே உறுப்பு போல் உறுதி, ஓடி தீராத நதியை போல் உழைப்பு என்றும் எண்ணத்தில் கலங்கவிழா சிரிப்பு, மிக்க இனியவராம் நம் தோழர் நல்ல கண்ணு. இது கவிஞர் சிற்பி. கலைஞர் முத்தமிழர் கலைஞர் எழுதுறாரு, கருப்பு நிறவும் சிவப்பு சிந்தனையும். அதுக்காக தான் நான் இதை வாசிக்கிறேன். கருப்பு நிறவும் சிவப்பு சிந்தனையும், காரியம் மாற்றுவதில் கண்ணும் கருத்தும், மற்றவர்களுடன் தொடர்பில் அன்பும் அடக்கமும், மாற்று தரப்பினரிடம் மதிப்பும் அன்பும், இலக்கியத்தில் ஈடுபாடும் பிடிப்பும், புதிய செய்திகளை படித்தறிந்து கொள்வதில் ஆர்வமும் ஆவலும். அவர் எழுதுவது 80 வயசுல. புதிய விஷயங்களை ஒரு மனிதன் 80 வயதில் தெரிந்து கொள்வதை ஆச்சரியமாக அவர் எழுதியிருப்பார். இந்த 100வது ஆண்டிலும் இந்த கவிதைகள் எல்லாமே பொருத்தமாக இருக்கிறது. ஆக இந்த வகையில் அவரை ஏதோ ஒரு வகையில் 94-95 எனது அலுவலகத்தில் வைத்து சந்தித்த ஒரு எதிர்பார்க்காத நிகழ்ச்சியும் அவரை சந்தித்திருக்கிறேன். மற்றபடி எனக்கு வேறு தொடர்பில்லை. நான் பழநெடுமாறன் அவருடைய அழைப்பின் பேரில், அவருடைய அன்பின் பேரில் இந்த வேலையில் இருக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பிற்கு இது வந்து ஒரு மிக நிறைவான ஒரு நாளாக கருதுகிறேன். இங்கு சென்றாலும் சுற்றி சுற்றி தமிழ்நாட்டுக்கு வெளியே போனா கூட இந்த வேலையில் இருக்கக்கூடிய பலரையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்திருக்கிறேன் என்பது எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் என்னை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் மிகவும் நிறைவாக கருதுகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பெறுவதை எங்களது பெரிய பேராக நினைக்கிறேன். அழைப்புக்கு நன்றி, வணக்கம். மேடைக்கு செல்வதை பார்த்து உள்ளம் எப்படி பதவிதைத்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்படி தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்ட தூக்கு மேடை பாலு என்று சொல்லப்படுகின்ற தோழர் அடுத்த நாள் தூக்கு, ஆனால் சிறிதும் கலங்காமல் இருக்கிறார். முதல் நாள் கூட MP சீனிவாசனுடைய பாடல்களை உறக்க பாடிவிட்டு அவர் செல்கிறார் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 7 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வருகிறார். ஆனால் சிறையில் இருந்த போதும் அதற்காக நடத்திய போராட்டங்களால் அங்கிருந்து வெளியே வந்தபோது சிறையிலே இனி செல்ல போகிறவருடைய வாழ்க்கை சற்று வசதியாக இருப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்தவர். அந்த சிறை வாழ்க்கையிலும் அவர் தொடர்ந்து படித்தார், நூல்களை எல்லாம் வாசித்தார்.
மாஜி கைதி கண்ணன் என்கிற பெயரிலே கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகளையும் எழுதினார். அந்த கதைகள் கூட சாதி வேறுபாடுகளை குறித்தும் அடக்குமுறைகளை குறித்தும் எழுதப்பட்டவைதான். சிறையிலே 12 நாட்கள் 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் அவருடைய உள்ளம் பெற்ற வைராகியம்தான் கடனாநதியிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் தொடர் உண்ணாவிரதத்தை இருக்க வைத்து கடைசியில் கடனாநதியில் அந்த அணை கட்டப்பட்டதற்கு காரணமும் பெரியவர் நல்ல கட்டுதான். அவர் தீவிரமான படிப்பாளி, அதே நேரத்தில் படைப்பாளி. அதனால்தான் 1000 பக்கங்களுக்கு மேல் கொண்ட புதிய தரிசனம் புத்தகத்தை 2-3 நாட்களில் வெளியிட வேண்டும் என்று கொண்டு வந்து கொடுத்த போது முழுவதையும் படித்து குறிப்புகள் எடுத்து அதை மேடையிலே சுட்டிக்காட்டி பேசினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பேசுகிற போது பெரியவர் திரு வைகோ அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அவர் எவ்வளவு நேர்மையானவர் என்று. பேரறிஞர் அண்ணா அமெரிக்கா செல்ல வேண்டும், நடிகர் SSRஐ அழைக்கிறார். உன்னிடம் ஏதாவது கோட் இருந்தால், அதுவும் குறிப்பாக திரைப்படத்திற்கெல்லாம் தைத்திருப்பாயே, கொண்டு வா, அதை சற்று சின்னதாக்கி நான் தைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று. அப்போது SSR புது கோட்டே வாங்கலாம் என்று சொன்னபோது அண்ணா சொல்கிறார், அதற்கு பிறகு நான் அணியவா போகிறேன் என்று. காமராஜர் அவர்கள் ரஷ்யாவிற்கு செல்வதற்காக ஒரு கோட் தைக்கப்பட்ட போது வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு நம்முடைய உடையிலேயே அவர் ரஷ்யாவிற்கு சென்றார். அந்த கோட் அவருடைய நினைவு இல்லத்தில் இன்றும் மாட்டி அந்த செய்தி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர் நல்ல கண் அவர்கள் சீனாவிற்கு செல்ல வேண்டும், ஒரு பையை வாங்கி கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். ஒரு பையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். விலை என்ன என்று கேட்டதும் 2500 ரூபாய் என்றதும், இவ்வளவு விலை உயர்ந்த பை எனக்கு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விட்டு சாதாரண பையை அவர் எடுத்து சென்றார். அது மட்டுமல்ல, பொது உடைமை அலுவலகத்திலே தங்கி அவருடைய மகளிடம் 3 நாள் தங்கியதற்காக அழ 110 ரூபாயை வசூலித்து விட்டுத்தான் பிறகு சென்றார் என்பதை ஏற்கனவே இங்கே கூறினார்கள். பல வெளிநாட்டுகளுக்கு சென்றவர், அங்கிருந்தவற்றையெல்லாம் பார்த்தவர், பல நூல்களை படித்தவர் என்கின்ற பெருமையெல்லாம் அவருக்கு உண்டு. தலித் மக்கள் வாழ்க்கை நிலை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பாக இந்தியாவை போல வேறெங்கும் நாயக வழிபாடு இல்லை என்கின்ற கருத்தை சுட்டிக்காட்டியதோடு, இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தகைய வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை விரிவாக தொடக்கத்திலிருந்து என்ன நிகழ்ந்தது என்பதை சரித்திர ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறார். இதிலே முக்கியமான ஒரு செய்தி, அவருக்கு திருமணமாக போகிறது. தாலியிலே கட்சி சின்னத்தை பொறிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அந்த தாலியிலே கூட அந்த கட்சி சின்னத்தை பொருத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் அது நிகழவில்லை. அவருடைய இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் அவருடைய மனைவி திருமதி ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடும் தியாக மனப்பான்மையோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவராக இருந்தவருடைய கொள்கை பிடிப்புகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்தவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வள்ளலாருடைய கோட்பாடுகளை எல்லாம் பொது உடைமை கண்ணோட்டத்தில் பார்த்தவர் அவர். யார் எந்த கட்டுரை எழுதினாலும் அதை படித்துவிட்டு அதற்கு தன்னுடைய எதிர்வினையோ தன்னுடைய கருத்துகளையோ பதிவு செய்பவர். மகேந்திரன் அவர்கள் ஒரு கட்டுரையை நவசக்தியிலே எழுதினார் என்பதை பார்த்து அவர் வருகிற போது அந்த கட்டுரையை பற்றி விமர்சனத்தையும் சொன்னார். மேடையிலே யாராவது மாற்று கருத்தை சொன்னால் நாகரிகத்துடன் அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற அந்த நனி நாகரிகம் படைத்தவராக பெரியவர் நல்ல கண்ணு எப்போதும் திகழ்ந்திருக்கிறார். ஒருமுறை இந்திய தேசிய லீக் தலைவராக இருந்த அப்துல் லத்தீப் அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆங்கிலத்திலேயே அவர் உரையாடியதை பார்த்து, உங்களுக்கு இவ்வளவு ஆங்கில அறிவா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். பெரியவர் திரு நல்லக்கண்ணுடைய ஆங்கில அறிவு என்பது வெளிநாட்டு குடையை போல வேண்டிய போது மட்டும் விரித்துக் கொள்வார். மற்ற நேரங்களில் தமிழ் கூரைகளுக்கு கீழேதான் அவர் தங்குவார். பி. சீனிவாச ராவனுடைய வாழ்க்கையை பற்றி அவர் அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு தகவலை குறிப்பிடுகிறார். விவசாயிகளுக்காக போராடிய மனிதர் சீனிவாச ராவ் அவர்கள்
அவரை இன்றும் அந்த தஞ்சாவூர் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் மறைந்த செப்டம்பர் 30ஆம் நாளன்று அவர் பிறந்த செப்டம்பர் 30ஆம் நாளன்று தஞ்சாவூர் பகுதியிலே இருக்கிற விவசாயிகள் பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் என்கின்ற குறிப்பை எழுதியிருக்கிறார். விவசாயிகள் பேரெழுச்சி என்கின்ற ஒரு சிறிய நூல். ஆனால் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னால் நடந்த அத்தனை விவசாய கிளர்ச்சிகளை பற்றியும் தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி வருவதற்கு முன்பே அவர்கள் என்பதை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் கூட இந்த அவுரிச்செடி விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்பாடு செய்கிறது என்று எழுதினார். அதை போலத்தான் ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தாவாக இருந்த துவாரக்நாத் தாகூர் கூட இந்த அவுரிச்செடி வியாபாரம் விவசாயிகளுக்கு இவர்கள் கூட எழுதியிருக்கிறார்கள் என்று அதிலே அவர் பதிவு செய்திருப்பார். இப்படி பல்வேறு வகையான போராட்டங்களின் இடையே அவருடைய வாழ்க்கையில் கொண்ட லட்சியத்தில் அவர் எப்போதும் உறுதியாக இருந்திருக்கிறார். சொந்த வாழ்க்கையிலே ஒரு சோகம் நிகழ்ந்த போது கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று பாத யாத்திரை நடத்தியவர் அவர் உடல் திடீரென்று சில ஒவ்வாமையின் காரணமாக தோல் தடித்திருப்பதை மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள். மருத்துவர் பரிசோதித்து விட்டு சொன்னார், நீங்கள் கோபத்தை அதிகமாக அடக்கி வைக்கிறீர்கள், அதனால்தான் இந்த தடிப்பு வருகிறது. கோபம் வருகிற போது கொஞ்சம் கோபம் படலாம், அப்போது தடிப்பு வராது என்று சொன்னார். அப்படி கோபத்தை மட்டுமல்ல, உணர்ச்சிகளை அடக்குவதல்ல, கடந்து போகுவதற்கு கற்றுக்கொண்ட மனிதராக இருப்பதனால்தான் அவரை அனைவரும் பாராட்டுகின்றார்கள், இன்றும் போற்றி புகழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற போது, அவர் எழுதிய நூல்களையும் அவர் கொடுத்த நேர்காணல்களையும் பார்க்கிற போது ஒரு முழுமையான சித்திரத்தை நம்மால் உணர முடிகிறது. விருதுகள் பெறுகிற போதெல்லாம் விருது கொடுப்பவர்கள் மனம் நோகக்கூடாது என்று பெற்றுக்கொண்டு விருது தொகையை நல்ல பணிகளுக்காக ஒப்படைத்து விட்டு செல்கின்ற மனம் படைத்தவர் அவர். அவருடைய இந்த பிறந்த நாளில் நாம் எல்லாம் கூடியிருப்பதும் இந்த நிகழ்வை கொண்டாடுவதும் நமக்கு பெருமிதமான நிகழ்வு என்பதோடு அவர் இறுதி வரை தன்னுடைய கொள்கை பிடிப்போடு இருந்து அதே நேரத்தில் அவர் நடையுடையுடன் விழிப்புணர்வுடன் இதே அர்ப்பணிப்புடன் திகழ்வதற்கு நாம் இருத்தலிடம் நம்மை இன்னும் விழிப்புணர்வோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 7% பேர் அமெரிக்காவில் 37% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவில் 58% இருக்கு. அமெரிக்காவையே இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1991 தான் நமக்கு புதிய பொருளாதார கொள்கை வந்தது. அதுதான் 2-3 நாட்களுக்கு முன்னர் மறைந்து போனார் மன்மோகன் சிங், அவர் தான் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் வளர்ச்சியே அதிகமாயிற்று. அந்த காலத்தில் மேலே இருக்கிறது 1% பேர் சுதந்திரம் வாங்குற காலத்தில் 12% சொத்துக்களைத்தான் வைத்துக் கொண்டிருந்தார். அது இப்பொழுது 58% வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் பில்லியனர் என்று சொல்வார். 8,00,00,000 கோடி வைத்திருந்தால் அவரை பில்லியனர் என்று சொல்லணும். உங்களுக்கு தெரியும், பணம் வர வர அவரை கடவுளாக்கிடுவோம். லட்சம் வந்தால் லட்சாதிபதி, 1 கோடி வந்தால் கோட்டீஸ்வரனை ஈஸ்வரன் ஆக்கிடுவோம். அது மாதிரி 8,000 கோடி இருந்தால் பில்லியனர் என்று சொல்லுகிறோம். நாம சுதந்திரம் வாங்கும்போது ஒரே ஒரு பில்லியன் தான் இருந்தார். அதற்கு அப்புறம் 2000 9 பேராக வளர்ந்தார்கள். இந்த 24 ஆண்டுகளிலே அந்த 9 என்பது 200ஆக வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது இந்தியாவிலே 200 பெருங்கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த இடத்துல நாம் இருக்கின்றோம். நான் அவர்கள் இருப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன வரி கட்டுகிறார்கள் என்பதை நான் கொஞ்சம் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரி இருக்கு. உங்களுக்கு அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. அந்த ஜிஎஸ்டி இந்த கீழே இருக்கிற மக்கள் 50%, உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகை இப்போ 145 கோடி. இந்த கீழே இருக்கிற 50% மக்கள் அதில் 64% வரிகளை கட்டிவிடுகிறார்கள்.
மேலே இருக்கிற இந்த 10% பேர் 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெறும் 4% தான் அதில் கட்டுகிறார். ஆக பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம், வரியை மற்றவிடத்திலிருந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், ஏழைகளுக்காக இருக்கிற கட்சிகள் ஒன்றுபட்டு இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்க ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள், ரங்கராஜனும் இருக்கிறார். அதனால இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நாட்டிலே அரசியல் கட்சிகள் அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியை பற்றி பெரிய அளவிலே கவலைப்படுவதாக தெரியவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களாட்சி என்ற பெயராலே நாம் ஒரு ஆட்சி இருக்கிறது. நாடு புறாவும் தேர்தல் நடக்கிறதுனால மக்களாட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் அது முழுமையான மக்களாட்சி அல்ல. மக்களாட்சி 2 விதமாக பிரிப்பார். ஃபுல் டெமோக்ரசி, ஃபிளாட் டெமோக்ரசி. நாம் இருப்பது ஃபிளாட் FLAWED, குறையுள்ள அல்லது ஒரு அரைகுறையான என்று சொல்லலாம். இது முழுமையான மக்களாட்சியாக வர வேண்டுமென்றால் நம்முடைய தேர்தல்கள் ஒழுங்காக நடைபெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், தேர்தல் விதிமுறைகளில ஒரு நபர் எவ்வளவு செலவு செய்யலாம் என்று இருக்கிறது. அதிகபட்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 40 லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் தேர்தலுக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்களும் MP-க்களும் உண்மைதான் பேசுவது என்று முடிவெடுத்து எல்லோரும் கணக்கு கொடுத்தால் இந்த நாட்டிலே சட்டமன்றம் இருக்காது, நாடாளுமன்றம் இருக்காது, அமைச்சரவையே இருக்காது. ஆக பொய்யை அடிப்படையாக வைத்தே நம்முடைய மக்களாட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் உட்கார்ந்து பேச வேண்டும். நம்ம நாட்டில் கட்சிகள் பேசவே மாட்டார். பல நாடுகளில் மக்களாட்சி உள்ள நாடுகளில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை கலந்து பேசுவது உண்டு. நம் நாட்டில் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் அண்ணா காமராஜோடு போய்விட்டது. அது மறுபடியும் வர வேண்டும். அதற்கு நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறையாவது எல்லா கட்சிகளையும் அழைத்து என்ன நடக்கிறது என்பதை பேசி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் ஏழைகளுக்காக இருக்கிற கட்சி, அது பலமாக இருக்க வேண்டும். ஒரு 30 ஆண்டு காலம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது மேற்கு வங்காளத்தில். அதை வைத்து வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. 3 மாநிலங்கள், மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா, இப்பொழுது கேரளாவில் மட்டும்தான் இருக்கிறது. அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், எங்கள் ஊரில் ஒரு காலத்து அப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. இது ஏன் என்பதை அவர்கள் தங்களுக்குள்ளே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து மக்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி விரும்புகிறேன். நல்ல கண்ணு காலத்திலே நடக்கலைன்னா இது யார் காலத்தில் நடக்குது? நிச்சயமாக தங்களுடைய மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்கள் இந்த 100ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஏற்பாடு செய்வதற்கும் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.